அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உன்னிடம் இருந்து நாங்கள் வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை. திரும்ப உன்னிடம் நாங்கள் வரும்போது எங்கள் இபாபத்தை தவிர வேறு எதையும் கொண்டு வரப்போவதில்லை. வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ரஹமத்தையும் பர்க்கத்தையும் மன்னித்து தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, கஷ்டங்கள் அனைத்தையும் லேசாக்கும் ஒரு அற்புதமான துவா. கஷ்டமான நேரத்தில் இந்த துவாவை கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான நேரங்களில் இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதக்கூடியதாக இருந்தார்கள். அந்த ஒரு துவா, அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜால்தஹு சஹலன் வாந்த தஜலுல் ஹஜனா இஸா சிஹாதா சஹலன். இதன் அர்த்தம், யா அல்லாஹ், நீ எளிதாக செய்ததை தவிர எதுவும் எளிதானது அல்ல. நீ விரும்பினால் நீ சிரமத்தை எளிதாக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இந்த அர்த்தம். அதிகமான மன கஷ்டமா, அதிக மனக்கவலையா, வியாபார விஷயத்திலோ, திருமண விஷயத்திலோ, குழந்தை விஷயத்திலோ, வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் இதில் இல்லாமல் வேறு விதத்திலாவது நாம் கவலைப்பட்டு கொண்டு இருந்தோமே, ஆனால் இந்த ஒரு துவாவை ஓதுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா எல்லா கஷ்டங்களையும் லேசாக்கி வைக்கிறான். ஆமீன், ஆமீன். நீங்களும் ஆமீன் கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, நயவஞ்சகனின் அறிகுறிகள் 3. பேசினால் பொய்யே பேசுவான், வாக்களித்தால் மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு. புகாரி 33. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.